பிக் பாஸ் சீசன் 9ல இந்த வார வீக்கெண்ட் எபிசோட்ல பயங்கரமா ரோஸ்ட் வாங்க போறது வியானா தான் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ரோஸ்ட் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த வீடியோ டீட்டெயில பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9ல கடந்த வாரம் அந்த ஸ்கூல் டாஸ்க் ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. எதிர்பார்த்த மாதிரி பெருசா எதுவும் சண்டைகளோ சச்சரவோ எதுவும் நடக்கல. குறும்படம் போடுற மாதிரியோ அதே மாதிரி பிசிக்கல் வயலன்ஸ் மாதிரி பெருசா எதுவும் நடக்கல. அப்படின்னா வீக்கெண்ட் எபிசோட்ல எதை பத்தி அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. அந்த வகையில வீக்கெண்ட் எபிசோட்லயும் இந்த டாஸ்க்க பத்தி தான் ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிருக்கு. யார் யார் ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, யார் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிட்டாங்க, குறிப்பா யாரு பண்றதும் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சுங்கிற மாதிரி ஒரு ஹவுஸ்மேட்ஸ் கிட்டயும் விஜய் சேதுபதி ஒப்பீனியன் கேட்டிருக்காரு. அதுல ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து இந்த ஒரு கேரக்டர் இந்த ஒரு டாஸ்க டோட்டலா ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா வியானா தான். காரணம், வியானாவோட ஒரு ஆக்டிவிட்டீஸும் இந்த ஸ்கூல் டாஸ்க்ல ரொம்ப ஓவர் டூயிங்கா இருந்துச்சு. அதாவது எல்லை மீறி போயிருக்கு அப்படிங்கிறத ஆடியன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணாங்களோ அதே ஒரு ஃபீல் ஹவுஸ்மேட்ஸ்க்கும் வந்திருக்குது. இதை பத்தி தான் விஜய் சேதுபதி வியானாவுக்கு ஒரு மிகப்பெரிய ரோஸ்ட், அதுவும் தரமான ரோஸ்ட் கொடுத்துருக்காராம். ஒரு ஹவுஸ்மேட்ஸும் வியானாவை பத்தியான கம்ப்ளைண்ட்டை வச்சதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி வியானா கிட்ட கேட்ட முதல் கேள்வி, நீங்க உண்மையாவே ஸ்கூல் டாஸ்க் நினைச்சா பண்ணீங்களா, இல்ல காலேஜ் டாஸ்க் நினைச்சிட்டீங்களா? எந்த ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் இது மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணி நாங்க பார்த்ததே கிடையாது. இது வரைக்கும் இந்த பிக் பாஸ்ல 9 சீசன் கடந்து வந்திருக்கோம். இந்த 9 சீசன்ல எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் இது மாதிரி பிஹேவ் பண்ண மாதிரி டாஸ்க் நாங்க பார்க்கல. ஒரு வாரமும் நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத நான் லிஸ்ட் எடுத்தா கொண்டு வர முடியும். இருந்தாலும் சொல்றேன், நீங்க பண்ண முதல் மிஸ்டேக் பிக் பாஸ் அனுப்பின டாஸ்க் லெட்டரை கிழிச்சது. என்னதான் நீங்க ஒரு ஸ்டூடெண்டா ஒரு கேரக்டர் எடுத்திருந்தாலும் நீங்க சாதாரணமா ஒரு பேப்பரை கிழிக்கிறது அப்படிங்கிறது வேற. நான் பல டைம் சொல்லிட்டேன், உங்களோட கேமை உங்கள்கிட்டயே வச்சுக்கோங்க, என்கிட்டயே பிக் பாஸ் கிட்டே விளையாடாதீங்க, நான் வார்னிங் கொடுத்துருக்கேன். நீங்க திரும்ப பிக் பாஸ் அனுப்பின ஒரு டாஸ்க் லெட்டரை ரொம்ப அலட்சியமா நீங்க கிழிச்சிருக்கீங்க. அது நீங்க பண்ண முதல் தப்பு. 2வது, வெளில இருக்கக்கூடிய நோட்டீஸ் போர்டுல மற்ற இடங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸை பத்தி நீங்க எழுதுறது வேற. ஒரு வாத்தியாரையும் ஒரு வார்டனையும் பத்தி நீங்க தப்பா எழுதுற விஷயம் வெளில தப்பா ப்ரொஜெக்ட் ஆகும். இந்த ஷோ குழந்தைங்க பெரிய வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க நல்லது சொல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல, தப்பான முன் உதாரணமா இருந்துடாதீங்க. அது நீங்க பண்ண 2வது தப்பு. 3வது, ஒரு ஸ்டூடெண்ட்டும் அந்த கேரக்டரை எடுத்துக்கிட்டு அவங்க கமருதீன் கூடயோ இல்ல வினோத் கூடயோ பாண்டாகிற மாதிரி ரொம்ப அழகா கொண்டு போனாங்க. ஆனா நீங்க டாஸ்க் சமயத்துல அதை பண்ணல. டாஸ்க் முடிஞ்சு ஈவினிங்ல எல்லாம் ஹாஸ்டல் போறீங்கல்ல, அந்த நேரத்துல சம்பந்தமே இல்லாம எஃப்ஜே கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கேட்டா ஸ்டூடெண்ட் நான் ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன், வார்டன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றான்னு நீங்க பண்ண தப்ப நியாயப்படுத்துறீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒழுங்கா பெட்ல அவங்க கொடுத்த பெட்ல படுத்திருக்காங்க. நீங்க தலை ரூமா இருக்கக்கூடிய எஃப்ஜே ரூம்ல போய் என்ன பண்றீங்க? இது எல்லாமே ரூல் பிரேக்ல வராதா? ரூல் பிரேக் அப்படிங்கிறத தாண்டி நீங்க ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்கை மொத்தமா ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. ரசிக்கிற மாதிரியே இல்ல. பல இடங்கள்ல நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வியானாவை இப்படி பண்றாங்க, எதுக்காக இப்படி பண்றாங்க, கேமரா அட்டென்ஷனுக்காக பண்றாங்களாங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகளுக்கு வந்திருக்குங்கிற மாதிரி தாளிச்சு எடுத்துட்டாராம். இந்த எந்த கேள்விக்குமே வியானா கிட்ட பதிலே இல்ல. கடைசியா விஜய் சேதுபதி சொன்ன விஷயம், நீங்க இதெல்லாம் பண்ணது வாண்டடா வீக்கெண்ட்ல ரோஸ்ட் வாங்கணுமே, அது மூலமா நமக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குமேன்னு பண்ண மாதிரி தோணுச்சு. இதை திரும்ப பண்ணாதீங்க, என்கிட்ட விளையாடாதீங்க, உங்க கேம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ரோஸ்ட் வியானாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதான். வியானாவுக்கு கொடுத்த இந்த ரோஸ்டால கொஞ்சம் அவர் ரூட்ல இனிமே பயணம் பண்ண போற இன்னொரு யாருன்னு கேட்டீங்கன்னா எஃப்ஜே தான். என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.